ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஹரா படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மோகன் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு லீட் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் அவருக்கான ஒரு கம்பேக் மூவியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் இந்த படம் நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். அண்ட் நீங்கள் மோகன் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா மேபி இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து மோகன் சார் மட்டும்தான் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில், அதாவது அவரோட ஆக்டிங்கில் வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து ஒரு மீடியாக்காரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. கொஞ்சம் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபியும் நம்மளுக்கு வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கோவை மாவட்டம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் எவ்வளவோ வந்து ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபிலையும் காமிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. எடிட்டிங்குமே இன்னும் கொஞ்சம் நிறையா சீன்ஸை வந்து கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இன்னுமே அந்த நிறையா சீன்ஸை கட் பண்ணி நம்மளுக்கு கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி நம்ம யோகி பாபு வர சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி மொட்டராஜன் வர சீன்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டுமே வந்து தேவையில்லாத ஒரு இதாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது. மேபி இதை வந்து கட் பண்ணியிருந்தாங்க கூட இந்த படத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரங்களும் எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் நான் எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. முக்கியமாக வந்து அந்த மொட்டராஜேந்திரன் சாரோட கதாபாத்திரம் வந்து மோகன் சாருக்கு பில்டப் கொடுக்கறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபைட் சீன் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்திருக்கும். அந்த ஃபைட் சீனில் வந்து மொட்டராஜன் வந்து மோகன் நடித்த எல்லா படத்தையும் வந்து அவர் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தை பார்க்குற வரைக்கும். சரி ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் இந்த படம் வந்து கோவை மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. கோவை மாவட்டத்தில் நம்மளுக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி அதை முன்னிட்டு தான் இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நடக்குது. அந்த விநாயகர் ஊர்வலமும் போக போகுது. ஸோ இதில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு மத கலவரமோ எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு கண்ணுங்கருத்துமாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு மோகன் சாரை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு இடத்துல வந்து கள்ளத்துப்பாக்கி வந்து வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து இறந்துட்டதாகவும் சில இது வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் ஏன் வந்து கள்ளத்துப்பாக்கி வாங்குறாரு அப்படின்னா அவரோட மகள் வந்து இந்த மாதிரி தற்கொலை செஞ்சு இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரே வந்து களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, யாருங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா, எதுக்காக அவங்க பொண்ணு வந்து தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து நம்மளுக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கிடையே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பார். ஸோ அவர் வந்து மோகனால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். அதை பாதிக்கப்பட்டது இல்லாமல் அவரோட வேலையும் போயிருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களோட குடும்பமும் அவர் விட்டு போயிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இவர் தேடிட்டு இருப்பார். இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து மோகனை வந்து தேடிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு, அண்ட் கடைசியில் இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வனிதா விஜயகுமாரும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ரோலு, ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் என்ன, அவங்களுக்கான சீன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி சுரேஷ் மேனன் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு கார்ப்பரேட் வில்லனாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் கிளீஷேவான ரோல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை இன்னுமே கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் மற்றபடி அந்த இறைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி எடிட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து அவங்க கட் பண்ணியே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்னுமே நம்மளுக்கு கிறிஸ்பாகவும் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பழிவாங்கிற கதை அப்படிங்கிறத தாண்டியும் அவங்க நிறையா விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பொறுமையும் சோதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப வந்து நம்மளை வந்து மெசேஜ் மேலே மெசேஜாக வந்து நம்மளுக்கு போட்டு வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு மெசேஜோடு சொல்லி விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து மத நல்லிணக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கு எதிரே வந்து நடக்கிற கொடுமைகளை பற்றி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மெடிக்கல் மாஃபியா அண்ட் அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு விஷயமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நிறையா மெசேஜஸ் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் எங்கேயுமே வந்து கனெக்டே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு மோகன் சார் வந்து இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவர் வந்து அவரோட உண்மையான பேர் வந்து ராம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவர் ஏன் வந்து தலைமறைவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சாலிடாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வேறு கதையாக சொல்லியிருந்தாங்கன்னா கூட இன்னும் ஒரு கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. நடுவில் வந்து தீவிரவாதிகள் வராங்க, நக்சலைட்ஸ் வராங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி குழப்பி நம்மளுக்கு இந்த படம் பார்க்குறப்ப நம்ம பொறுமையை கொஞ்சம் சோதிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. மேபி நீங்கள் மோகன் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஓடிடியில் வந்தால் கூட அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.